வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறப் போகுது. ஏன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தர் பார்த்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைந்திருக்காரு. இன்றுமே இவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்காக ஆலயத்தை எழுப்பி ஜீவசமாதியில் பார்த்தீங்கன்னா தினத்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருதுங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இங்கு வழிபட்டு சென்றாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதால் இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை தரிசித்துட்டு செல்றாங்க. இந்த சித்தர் நிகழ்த்திய அதிசயம் என்ன? மேலும் 2026ஆம் ஆண்டிற்கான 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சித்தரினுடைய அருள்வாக்கால எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க இந்த கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் இந்த பதிவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. மேலும் கடவுளுக்காக தினமுமே பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டும்தான் அணிந்திருந்தார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய மூட்டையை எப்போதும் வச்சு கொண்டு தாங்க இருப்பார். இதனை எங்கே சென்றாலும் பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டே தாங்க சென்றிருக்காரு. அந்த மூட்டை யாராவது தொட வந்தாலே ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டடிச்சு வரா. மேலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகுதாங்க இப்போது ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. பழனியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பழனியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் தாங்க அழுக்கு மூட்டை சித்தருடைய சமாதி இருக்குது. இங்கு அவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமும் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய வழக்கமும் இருக்குங்க. அதனால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை நேரமான 4 இரவு 8 மணி வரையும் கோவிலில் நடை திறந்திருக்கும். மேலும் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜை நடைபெறுதுங்க. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையோடும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தாங்க தலைப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் அனைவருக்கும் இவரை ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டையை கையில் வச்சு சுற்றி வந்ததால் இவரை பழனி சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்களுமே இவரை மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குதில்ல, அதில் ஒன்று பழனி, இன்னொன்று இடுமன் கோவில். இல்லை, இதில் இருக்கக்கூடிய இடுமன் கோவிலில் தாங்க பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டியில் ஊரில் சுற்றி வந்திருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து இருந்தார். அந்த வழியாக சென்ற கார் ஒன்றை வழிமறைத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இறங்க சொன்னார். பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிடம் எதிரே இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல, அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்வோம். அதனால் அந்த பிரியாணியின் சுவையின் பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா மூக்கை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்து கணக்கன்பட்டி சித்தரிடம் கொடுத்தா. ஆனால் அந்த சித்தருமே பார்த்தீங்கன்னா இதே உன் மகனிடம் கொடுன்னு சொல்ல பிரியாணியை பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தபோது தாங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. அது என்னென்னா பிரியாணி சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே குடும்பத்தில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்னா சித்தரை வணங்கிட்டு பழனியை நோக்கி காரில் சென்றிருந்தாங்க. அப்போது அவங்க சென்று கொண்டிருந்த காருக்கு எதிரே லாரி வரவும் அதுவரையுமே வாய் பேசாத இருந்த சிறுவனு பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு கத்த அவனுடைய குரலை கேட்டு மகிழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் திரும்பி வந்து கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா பழனிமலை நோக்கி சென்றிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சித்தர் வாழக்கூடிய காலத்தில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்திருக்காரு.
மேலும் இவருடைய அருள் வாக்கின்படி பார்த்தீங்கன்னா தற்போது என்ன மாதிரியான பலன் காத்திருக்கு, குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நற்பலன்கள் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்து செயல்படக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருள் வாக்கின்படி உங்களுக்கு தனாதிபதி சூரியன் மூலம் பணவரு திருப்திகரமாக மாறும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். ஆனால் தாமதமான பலனே கிடைக்குங்க. எதிர்பார்த்த தாமதமான பலனே உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக இருந்து செயல்பட்டாலே நிதானமாக தாங்க இருக்கும். பணவரத்து நன்றாக இருக்குது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் ஆலோசனை செய்து முடிவு எடுப்பது நல்லது. மேலதிகாரிகள் சொல்வதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களோட நிதானமாக பேசுவதும் குடும்ப அமைதியை தருங்க. நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும். விட்டு பிடிப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாற்று கருத்துக்களை மற்றவங்களிடம் சொல்லாமல் இருப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை இனி அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க விலகி செல்வாங்க. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். பண வரத்து இனி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை சாதகமாக நடத்த முடியும். அதே போல் என் மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருளாக்கால சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீண் அலைச்சல் குறையுங்க. சிக்கல்கள் அனைத்தும் தீரும். இனி காரியம் கைகூடி வருங்க. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணலாம். சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படலாங்க. அவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உண்டு. குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படலாம். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு விலை தங்க நேரிடும். வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷ்ணம் சம்மந்தமான நோய் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்யாதீங்க. அதனை விட்டு விட்டு செல்வது நல்லது. பெண்களுக்கு பற்றின எண்ணிய காரியம் கைகூடி வரும். வீண் அலைச்சல் குறையும். சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்குங்க. அதே போல் பணவரத்து அதிகரிக்கும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். பணவரவிற்கு செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணுவீங்க. அதற்கான முயற்சி செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு. மூன்றாவதாக கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்க கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தாங்க. அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் விலக போகுது. தொல்லைகளும் தீருங்க. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம் கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துவதும் நல்லது. மேலும் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். கூட்டு தொழில் செய்தீங்கன்னா கவனமாக இருங்க. எதிர்பார்த்த ஆடைகள் சரக்குகள் வருவதிலும் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்த்துடுங்க. மேலதிகாரிகள் மூலம் நன்மை உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறையும். எதிர்பார்த்த காரியங்களும் நல்லபடியாக நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது. உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் இனி நீங்குங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உண்டு. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசியல் இருந்தீங்கன்னா தேவையான ஆலோசனைகளில் ஈடுபடலாம். நிலுவையில் இருந்தால் பணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க. மேலிடத்துக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நன்மதிப்பையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே நல்லது கெட்டது யோசித்து அதன் பின்னாடி அந்த காரியத்தில் இந்த நேரத்தில் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனமாக இருங்க. அதே போல் தம்பதிகளிடையே அன்பு பாசமும் இனி அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்னாடி பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியங்க.
திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் இனி நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சர்க்குரு நாதா போற்றின்னு உங்களுடைய ராசி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.